Hi, welcome to holisticinvestment.in. Bajaj Allianz Life Fortune Gain to Plan Learning இன்வெஸ்ட் பண்ணால் வெல்த் கிரியேஷன் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுத்தையும் பர்ஃபெக்டாக இந்த பாலிசியால் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா ஒரு லாங் டேர்ம் பீரியடில் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றின சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தேவை. அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இது யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் பிளான் அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அலோகேஷன்றது சிங்கிள் ப்ரீமியம்க்கு அதுவும் 10 lakhs அண்ட் அபோவ் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 99.5% கொடுக்குறாங்க. அண்ட் சிங்கிள் ப்ரீமியம்க்கு உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட் அண்ட் சோசன் பாலிசி டேர்ம் பேஸ் பண்ணி ராயல்ட்டி அடிஷன்ஸுமே அப் டு 5.6% வரைக்கும் இருக்குது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக 11 ஃபண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்வெஸ்டட் ஃபண்ட்ஸ்லேருந்து பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. அண்ட் உங்கள் கவரேஜ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப் அப் ப்ரீமியம் பண்ணலாம். அண்ட் உங்களோட சம் அஷ்யூர்டை ரெடியூஸ் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டியும் இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்காக சிஸ்டமேட்டிக் ஸ்விட்சிங் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட டெத் பெனிஃபிட்டாக இருக்கட்டும் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே இன்ஸ்டால்மெண்ட்டில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலியமாக வாங்குகிற ஃப்ளெக்சிபிலிட்டியும் இதில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கிறது தான். இதில் எது மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுப்பாங்கன்னா உங்களோட சிங்கிள் ப்ரீமியம் ஃபண்ட் வேல்யூ ப்ளஸ் இப்போ உங்களுக்கு ஏதாவது டாப் அப் ப்ரீமியம் ஃபண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுவும் அடிஷ்னலாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கொடுக்கப்படுறது தான் டெத் பெனிஃபிட். அது என்னவா கொடுப்பாங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. டேட் ஆஃப் டெத் அப்போது இந்த ப்ரிவேலிங் சம் அஷ்யூர்டோட பர்சன்டேஜ் இல்லைனா சிங்கிள் ப்ரீமியம் ஃபண்ட் வேல்யூ இந்த ரெண்டத்தில் எது ஹையஸ்டன் வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து நாமினியில் லீகல் இருக்குது டெத் பெனிஃபிட்டாக கொடுக்கப்படும். அடிஷ்னலாக என்ன சேர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்கக்கிட்ட டாப் அப் ப்ரீமியம் சம் அஷ்யூர்டு இருக்குது இல்லை டாப் அப் ப்ரீமியம் ஃபண்ட் வேல்யூ இருக்குன்னா அந்த ரெண்டத்தில் எது ஹையஸ்டன் வேல்யூ இருக்குது டேட் ஆஃப் டெத் அதுவும் அடிஷ்னலாக டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ப்ளஸ் இது லாயல்ட்டி அடிஷனுமே இருக்குது. இது உங்கள் சிங்கிள் ப்ரீமியமோட ஒரு பர்சன்டேஜை தான் அவங்க வந்து உங்கள் சிங்கிள் ப்ரீமியம் ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டி டேட் அப்போ வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் இருக்க ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் 11 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ஈக்விட்டி க்ரோத் ஃபண்ட் 2, ஆக்சிலரேட்டர் மிட் கேப் ஃபண்ட் 2, பியூர் ஸ்டாக் ஃபண்ட், அசட் அலோகேஷன் ஃபண்ட் 2, ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்ட், பாண்ட் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட், டெப் ப்ளஸ் ஃபண்ட், லாங் டேர்ம் டெப் சொல்யூஷன் ஃபண்ட், நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி 200 ஆல்ஃபா 30 இண்டெக்ஸ் ஃபண்ட், இத்தனை ஃபண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அசட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்குமே எந்த பர்சன்டேஜில் அசட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க ஈக்விட்டி டெப்ட் இல்லை மணி மார்க்கெட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஃபண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே. ஸோ ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்குமே லோலேருந்து வெரி ஹை வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற சார்ஜஸ் வேரியஸ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ என்னென்ன சார்ஜஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ். இது உங்களோட சிங்கிள் ப்ரீமியம் எவ்வளோ அமௌண்ட்க்கு நீங்கள் பே பண்ணீங்களோ அது பேஸ் பண்ணி அதில் ஒரு பர்சன்டேஜாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொன்று பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ். இது எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 10 rupees அப்படின்றப்போ எவ்ரி மந்த் அந்த 10 rupees 5% per annum அப்படின்னு இன்ஃப்ளேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 500 rupees per month எனி இயர் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ். நெக்ஸ்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ். இது உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறதுல என்ன ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜும் வந்து வேரி ஆகும். சப்போஸ் ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்க ஃபண்ட்னா கொஞ்சம் லோ ரிஸ்க் ப்ரொஃபைலை விட அதிக சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 0.50%லேருந்து 1.35% வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது. இதில் 100 rupees per transaction அப்படின்னு ஒரு மிஸ்செல்லனஸ் சார்ஜுமே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் டிஸ்கண்டினியூஸ் இல்லைனா சரண்டர் சார்ஜுனுமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் ப்ரீமியம் அமௌண்ட் அண்ட் எந்த இயர் வந்து நீங்கள் டிஸ்கண்டினியூ இல்லை சரண்டர் பண்ண பார்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்க. 5th பாலிசி இயர்லேருந்து இந்த சரண்டர் சார்ஜ் கிடையாது. இதில் ஸ்விட்சிங் சார்ஜ் அப்படின்றதும் எதுவும் கிடையாது. மொட்டாலிட்டி சார்ஜ் இருக்குது. மொட்டாலிட்டி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஈச் மந்த்லி ஆனிவர்சரி கேன்சலேஷன் ஆஃப் யூனிட்ஸ் மூலியமாக டிடக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் ஃபீமேல் பாலிசி ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு 8 செட்பேக் அப்படின்னு 3 இயர்ஸாக 8 செட்பேக் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் அதிக சார்ஜஸ் இருக்குது. இது ஒரு மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் டிப்பிக்கலி இந்த சார்ஜஸ் ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்விட்சிங் சார்ஜ் இந்த மாதிரிலாம் நிறைய சார்ஜஸ் இருக்காதாங்க. ஸோ ஓவர் டைம் இந்த சார்ஜஸ் என்ன ஆகும்னா உங்கள் ரிட்டர்ன்ஸை தான் வந்து கம்மியாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ பொட்டென்ஷியலி ஒரு வெல்த் பில்ட் பண்ணுற அளவுக்கு லாங் ரனில் அந்த இருக்கிற எபிலிட்டியுமே இது அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இப்போ இந்த சார்ஜஸ் வந்து நம்ம கொடுக்குற ப்ரீமியம்லேருந்து அவங்க அப்படியே டிடக்ட் பண்ணணும். லைக் எப்படி சொல்கிறது, இன்வெஸ்ட் பண்ணி கெயின்ஸ்லேருந்து டிடக்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே கம்மியாகிடுது. ஸோ ஓவரால் அந்த ரிட்டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் அதனால் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ராபேக்காக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் பார்ஷியல் வித்ட்ராவல் மூலயமா நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் இல்லை ஒரு பர்சன்டேஜை அப்பப்போ பீரியாடிக் வித்ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 5th பாலிசி இயர் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா பார்ஷியல் வித்ட்ராவலுமே அலோடு தான். ஸோ இன்வெஸ்டர் செலக்டபிள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியில் பேஸ் பண்ணி உங்கள் ரிஸ்க் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து இல்லை இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஸ்விட்சும் பண்ணிக்கலாம். அண்ட் டாப் அப் ப்ரீமியம் மூலியமாக அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் சம் அஷூர்டுமே உங்கள் நீட்ஸ் பொறுத்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் மெச்சூரிட்டி இல்லை டெத் பெனிஃபிட்ஸுமே ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்விட்சிங் ஆப்ஷன் மூலியமாக உங்கள் ப்ரீமியமை நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தென் கிராஜுவலி நீங்கள் சூஸ் பண்ண மற்ற ஃபண்ட்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் இனிஷியல் 5 பாலிசி இயர்ஸ்க்கு எந்த விதமான லிக்விடிட்டி கிடையாது, லோன் ஃபெசிலிட்டியும் கிடையாது. அண்ட் இதில் கொடுத்துருக்க சம் அஷூர்ட் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண தேவையான ஒரு ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல் நீட்ஸை கவர் பண்ணுற மாதிரி அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜுமே நீங்கள் மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பொட்டென்ஷியல் ரிட்டர்ன்ஸ் எவாலுவேட் பண்ணுறதுக்காக இந்த பாலிசியில் இருக்கிற இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது IRR இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்கிறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35 year old வந்து இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 24 years, சிங்கிள் ப்ரீமியமாக 2 lakhs கட்டுறாங்க, சம் அஷூர்ட் 8 lakhs சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 24 year பாலிசி டேர்ம் எண்ட் அப்போ அவங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக அவங்க ஃபண்ட் வேல்யூவை ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபண்ட் வேல்யூவை அண்ட் IRR நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போனால் 2 ஃபியூச்சர் அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது 4% அண்ட் 8%. இது வந்து worst அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்காக இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ் தான். உங்களுக்கு இவ்வளோ தான் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வரும்லாம் கிடையாது. இது நான் கேரண்டீட் ப்ளஸ் இவ்வளோ தான் பொட்டன்ஷியல் ரேஞ்ச் ஆஃப் அவுட்கம்னும் கிடையாது. இதை விட அதிகமாகவும் வரலாம், இதை விட கம்மியாகவும் வரலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால இதோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு worst கேஸில் இருந்தால் எப்படி இருக்கும், பெஸ்ட் கேஸ்னால் எப்படி இருக்கும்ன்ற ஐடியா கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 4% worst case சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ 2.31 lakhs அண்ட் இதோட மெச்சூரிட்டி கால்குலேட்டரில் நம்ம வந்து IRR கால்குலேட் பண்ணோம்னா 0.60% வருது. இது பேசிக்லி ஒரு வேல்யூவே இல்லாத எந்த விதமான ஒரு அடிஷ்னல் வேல்யூ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கொடுக்குற அளவுக்கு ஒரு IRR கிடையாது. ஸோ ஓகே, இது ஒரு worst கேஸ் சினாரியோ. சரி, பெஸ்ட் கேஸ் சினாரியோ 8% ரிட்டர்னில் எவ்வளோ ஃபண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.51 lakhs. இதோட IRR நம்ம பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் வச்சு பண்ணி பார்த்தோம்னா 5.67% வருது. இது நிறைய டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கொடுக்கப்படுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ரொம்ப கம்மியான ஒரு ரிட்டர்ன் தான். ஸோ ஒரு 24 yearsக்கு நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அண்ட் ஸ்டில் இது இன்ஃப்ளேஷனை அவுட் பேஸ் பண்ண முடியலை. ஸோ ஒரு வெல்த் அக்யூமுலேஷன் அப்படின்னு வரப்போ இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த IRR அனலைசிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுன்னா லிமிட்டட் ரியல் ரிட்டர்ன்ஸ் தான் இது நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அவ்வளோ நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால இப்போ நம்ம நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பாலிசியோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை மற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்காக இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற மாதிரி சேம் பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸையும் தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் இன்ஃப்ளேஷன் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருதா அப்படின்றதுக்காக.
ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ் அசியூம் பண்ணிக்கலாம், லைஃப் கவருக்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணுற மாதிரி, இதுலேயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சிமிலர் மெட்ரிக்ஸ் பஜாஜ் அலையன்ஸ் இருக்கிறதுக்காக நம்ம சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா 8 lakhs சூஸ் பண்ணியிருக்கோம். 24 year பாலிசி டேர்ம் தான். ஆனால் சிங்கிள் ப்ரீமியம் நம்ம கட்டுறது 61,400 தான். இப்போ பஜாஜ் அலையன்ஸில் நம்ம வச்சுருந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரீமியம்க்கு 2 lakhs. அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 1,038% வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு அவைலபிளாக இருக்குது. மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மீதி அமௌண்ட் வச்சு. ஸோ இப்போ இந்த அனலைசிஸில் நம்ம ஒரு பஜாஜ் அலையன்ஸோட ஒரு சிமிலரான ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிமிலர் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்றதுக்காக ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம், அதாவது இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுவுமே ஒரு மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். ஸோ இந்த பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் இதில் வருதான்றதுக்காக ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 24 yearsக்கு இந்த அமௌண்ட் பண்ணோன்னா 21.03 lakhs வந்து நிற்குது. பட் இது ப்ரீ டேக்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டு பார்த்தோன்னா போஸ்ட் டேக்ஸ் வேல்யூமே 18.73 lakhs. ஸோ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸோட இதை கம்பைன் பண்ண ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் 9.77% வருது. டேக்ஸ் கட்டியுமே இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது கம்பேர்ட் டு பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் ஃபார்ச்சூன் கெயின் 2 பிளான். ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, இப்போது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பெட்டர் ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி இருக்குது கம்பேர்ட் டு பஜாஜ் அலையன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் வந்து நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா பஜாஜ் அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது அண்ட் லிக்விடிட்டியும் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸில் கிடையாது. ஸோ இப்போது ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் ஃபார்ச்சூன் கெயின் 2 பிளானில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறத நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, இது ஒரு மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிளான். பட் இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹை சார்ஜஸ் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஓவர்வெல்மிங்காக இல்லை, அண்டர்வெல்மிங்காக தான் இருக்குது. ப்ளஸ் இதோட சம் அஷூர்ட் ப்ரொவைட் பண்ணதுமே ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் நீட்ஸை டேக் கேர் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. ஸோ ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டாக இருந்துமே இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு கம்பேரபிளாக கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியலன்றது ஒரு இன்வெஸ்டருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரிஸ்க் ரிட்டர்ன் பேலன்ஸ்ன்றது இந்த பாலிசியில் மிஸ் அலைண்டாக இருக்குது. கான்சிக்வெண்ட்லி எந்த விதமான அட்வான்டேஜ் கிடையாது சிக்னிஃபிகண்ட்டாக. ப்ளஸ் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஃப்யூச்சர் ஃபினான்ஷியல் பிளான்ஸ் வந்து அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னுமே சொல்ல முடியாது. ப்ளஸ் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். இது வர்த் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணலாம். அண்ட் லைஃப் கவர் அப்படின்னு வரப்போ ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ரொம்ப ப்ராக்டிக்கல் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, உங்களுக்கு அடிக்குவேட் கவரேஜ் கொடுக்குது அண்ட் உங்கள் இண்டிவிஜுவல் நீட்ஸ் பொறுத்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்மில் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.